Welcome to JOAN'S Coastal Delicacies. Hi, this is Jayanti. Hello, this is Christy. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த கப்புள் சண்டையில் 2 டிஷ் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். இதில் நான் உங்களுக்கு ஒரு கான்டினென்டல் சூப் பண்ணி காட்ட போகிறேன். கான்டினென்டல் நோடி பயந்துடாதீங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்மளுடைய கான்செப்டே. அவங்க இன்னைக்கு சூப் பண்ணி காட்ட போகிறோம். நாங்கள் வெறும் சூப் மட்டும் முடிச்சா அப்படி இருக்கும். சூப்போட ஏதாவது ஒன்று கடிக்கிறதுக்கு வேணும் இல்லையா? ஸோ ஒரு சூப்பர் பைட் நல்ல மொறுன்னு ஒரு வெஜிடபிள் கட்லெட் ஒன்று செஞ்சிடலாம் இன்னைக்கு. இந்த சூப் வந்து ஸ்டார் ஹோட்டல் மேரேஜஸில் பஃபே டின்னர்லலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதை சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி பண்ண போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் 2 பேரும் 2 டிஷ் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் 2 டிஷ்ஷையும் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் வீடியோ மட்டும் பார்த்தா பத்தாது. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் கொடுக்க மறந்துடாது. இப்போல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. நீங்கள் நல்லா லைக் பண்ணுறீங்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதில் வந்து காட்டுறீங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இட்டாலியன் பொட்டேட்டோ சூப் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து ஒரு இட்டாலியன் சூப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரெட் கலராக கிடச்சிதுனாக்கா வெங்காயம் நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கோங்க. அது யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வெட்டிட்டு இதில் வந்து மெலிஸாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதை ரேண்டமாக நீங்கள் வெட்டிக்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படி வேணுமோ நீங்கள் வெட்டிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நான் வந்து ஒரு பேனில் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததாக நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா உருளைக்கிழங்கு வந்து செலக்டடாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நறுக்குன்னு இருக்காது. இப்போ இதையும் அதே மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். இதை வந்து நல்லா நீங்கள் மெலிசாக வெட்டுங்க. ஸ்லைஸ் பண்ண மாதிரி மெலிஸாக வெட்டுனீங்கன்னா சீக்கிரமாக எல்லாத்தோடு வெந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் உருளைக்கிழங்கை தனியாலாம் வேக வைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் மெலிசாக வெட்டிக்கிட்டிங்கன்னா இதோடையே நல்லா வெந்துடும். இப்போ அதையும் எடுத்து நம்ம பேனில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு கட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நான் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் இந்த ஆனியன்ஸை வந்து நீங்கள் வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு போடுறதுனால நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் அந்த வெங்காய தழையை மட்டும் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த முன்னாடி பின்னாடி இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு இதை வந்து நீங்கள் சின்னதாக அழகாக வெட்டிக்கோங்க. இதே மாதிரியே வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெட்டி வச்சுருக்கிற இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் இந்த பேன்லேயே நான் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததாக என்ன செய்ய போகிறோன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஸ்டவ்வை கொளுத்தி நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்கு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 100 ml மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஊற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு இது வந்து ஒரு 10 minutes தான் ஆகும். அதை வந்து வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 minutes ஆகிடுச்சு. இது நல்லா வெந்திருக்கும், நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் நல்லா ஹாட்டாகவே வந்து ஒரு பிளெண்டர் வச்சு அடிக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தாக்கா லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் பிளெண்டர் வச்சு அடித்து காட்டுறேன். இது நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா திக்காக இருக்கும். நம்ம வந்து இன்னொரு 100 ml நம்ம மில்கை ஊற்றி நல்லா அடித்தோம்னா இது நல்லா வந்து க்ரீமியாக வரும். இந்த சூப்புக்கு வந்து நீங்கள் கடையில் போய் க்ரீம் எல்லாம் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் இதை மில்கை ஊற்றி அடித்தாலே நல்லா க்ரீமியாக வந்துடும். நம்ம வெஜிடபிள்ஸில் உப்பு போடல, அதனால் இப்போ இந்த சூப்புக்கு இப்போ உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். இந்த கான்டினென்டல் சூப்புக்கு இந்த பெப்பரோட டேஸ்ட் ரொம்ப ஆசமாக இருக்கும். இப்போது இந்த சூப்போட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு துண்டு பட்டரை போட்டு அது அப்படியே மெல்ட் ஆகி வரும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் அட்டகாசமாக இருக்கிறதுக்கு இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி இதில் போட்டு சாப்பிட்டோம்னா ஆஹா சூப்பராக இருக்கும். கான்டினென்டல் பொட்டேட்டோ சூப்பாக இப்போ நம்மளை டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா?
நல்லா இருக்குது ஃப்ளேவரு, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு. இதில் என்ன மில்க் தானே ஆட் பண்ணேன். அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. சொன்ன மாதிரி அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லலாம் பஃபேலலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸின்னு நினைக்கிற செய்கிறதுல டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. சூப் நல்லா இருந்துச்சா? எங்கேயோ போயிடாதீங்க. இப்போ நான் சூப்பரான ஒரு கட்லெட் செஞ்சு காட்ட போகிறேன். வெஜிடபிள் கட்லெட் அட்டகாசம். இந்த வெஜிடபிள் கட்லெட்டுக்கு மெயின் ஐட்டமே உருளைக்கிழங்கு தான். ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். You are watching Joan's Coastal Delicacies. இந்த உருளைக்கிழங்கை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெஜ் கட்லெட்டுக்கு வேண்டிய மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். கேப்சிகம், சோளம், பீன்ஸு, அப்புறம் கேரட், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் பச்சை பட்டாணி. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 50 கிராம் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இப்போ நாம் இந்த உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அதில் இதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஒரு 50 கிராம்ஸ், அதாவது ஒரு 2 கேரட்டு நான் சின்னதாக வெட்டி, ரொம்ப சின்ன பார்ட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், இது ஒரு 50 கிராம்ஸ். இதையும் மெலிசாக சின்னதாக வெட்டிடுங்க. அப்புறம் ஒரு 50 கிராம்ஸ் சோளம், அதாவது ஒரு பெரிய சோளத்தில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் சுடுதண்ணில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் ஒரு முழு கேப்சிகம், இதையும் சின்னதாக வெட்டிங்க. அப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி, அதே மாதிரி ஒரு கையளவுக்கு புதினா. அந்த கொத்தமல்லியும் புதினாவும் அந்த கட்லெட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அடுத்தது நம்ம பச்சை பட்டாணி. இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான், எப்போ தான் யூஸ் பண்ணுவேன்னா நல்லா சுடுதண்ணில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதையும் ரொம்ப சின்னதாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. ஒரு 50 கிராம் அவல், இந்த வெள்ளை அவல் இருக்குல்ல, நல்லா மெலி அவல், அதையும் போட்டுக்கலாம். இது வந்து கிறிஸ்பினஸ்க்காக நம்ம சேர்க்குறோம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதையும் இந்த ஐட்டத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு பிறகு நம்ம ட்ரை மசாலா சேர்க்கணும். ஃபஸ்ட்டு மேலே அப்படியே நிற்கிறதுல எல்லாத்தையும் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், இல்லை நார்மல் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது எப்போதும் போல் வறுத்து அரைச்ச தூள். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அப்புறம் இன்னொரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து ஆம்ச்சூர் பவுடர் போடுறேன், இந்த ட்ரை மேங்கோ பவுடர். இது ஆப்ஷனல், வேணுன்றவங்க போட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் நாம் ஆட் பண்ணோம். சால்ட் ஆட் போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கரண்டியில் இல்லை ஒரு கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே வரும். எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு, வெஜிடபிள்ஸு, மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் எடுத்து கையில் தடவிக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் அந்த மாவு ஒட்டும். அப்படி ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரோ இல்லை கொஞ்சம் அவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு பால் ஷேப்பில் தட்டிட்டு நல்லா கையில் வச்சு நான் செய்கிற மாதிரி அப்படியே உருட்டிடுங்க. நார்மலாக கட்லெட் வந்து ரவுண்டாக பண்ணுவாங்க. இது வந்து இப்படி நீட்டாக உருண்டையாக இருக்கும். இந்த கட்லெட்டுக்கு வந்து ரயில்வே கேன்டீன் கட்லெட்னே பேர். நான் முன்னாடி டெல்லியில் இருக்கும்போது ஒவ்வொரு தடவை வந்துட்டு போகும்போதும் எல்லா ஸ்டேஷன்லையும் இந்த கட்லெட் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ சாப்பிட்டாலுமே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தான் அதோடைய சீக்ரெட் தெரிஞ்சிச்சு, தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் அது. இப்போ இந்த மாதிரி கையில் வச்சு நீட்டாக உருட்டிடுங்க. இது பார்த்திங்களா, இந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். நான் இன்னொன்று கூட உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி இது. இதே மாதிரி இன்னொன்று எடுத்து உங்களுக்கு நான் உருட்டி காட்டுறேன். இது ரொம்ப ஃபேமஸுங்க. இது லாங் ஜேர்னிலாம் போவோம். முன்னாடி ஜிடி தமிழ்நாடு தானே டெல்லிக்கு. இது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு விற்றுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். நம்மளால் தாங்க முடியாமல் வாங்கி சாப்பிட்ருவோம். அதுக்கு பிறகு சாப்பாடு சாப்பிட முடியாது, அவ்வளோ ஹெவியாக இருக்கும். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டி, பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். இது மேலே உள்ள சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடைசி கட்லெட் இதையும் நம்ம அதே மாதிரி உருட்டிக்கலாம். நம்ம போட்ட குவான்டிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 கட்லெட் வந்துருக்குது இது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு தட்டில் எடுத்து வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்ய போகிறோன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நான் ஒரு சாசரில் வந்து ஒரு 3/4 கப்பு, அதாவது ஒரு 100 கிராம்ஸ் மைதா எடுத்துக்கிறேன். இன்னொரு பவுலில் 1 கப்பு மைதா, ஒரு 150 கிராம்ஸ் மைதா. இன்னொரு சாசரில் நான் சேமியாவை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன்.
இப்போ இந்த 1 கப்பு மைதா எடுத்தோம்ல அந்த பவுலில், அதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அந்த குவான்டிட்டிக்கு ஏற்றபடி. சால்ட்டையும் போட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம், ஒரு ஸ்லரின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள், நிறையா ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சிக்கு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிற தட்டில் சேமியா இருக்குல்ல, அந்த சேமியா வந்து நல்லா நைஸ் சேமியாவை வாங்கிக்கோங்க. மார்க்கெட்டில் மெலிஸாக இருக்கும் இல்லையா, அதை வாங்கி நல்லா கையில் க்ரஷ் பண்ணிங்கன்னா தூள் தூள் ஆகிடும். அதை வந்து லைட்டாக ஒரு பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஸ்லரி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நாம் அந்த கட்லெட் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் எடுத்துக்கலாம். அதை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு சாசரில் இருக்கிற மைதாவில் போட்டு நல்லா அதை கோட் பண்ணணும். அந்த பிளெயின் மைதா இருக்குல்ல, ட்ரை மைதா, அதில் நல்லா நீங்கள் கோட் பண்ணிங்க. எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி ஒட்டிங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் லைட்டாக கோட் ஆகிற மாதிரி பார்த்துங்க. அதுக்கு மேலே இங்கே கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த எக்ஸஸ் மைதாலாம் கீழே கொட்டிடும். அடுத்தது அதை அப்படியே எடுத்து இந்த ஸ்லரியில் போட்டுக்கலாம். இந்த ஸ்லரியும் அதே மாதிரி ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோக்கை வச்சு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லா கவர் ஆகிடும். இதுலேயும் அந்த மாதிரி கொஞ்சம் வழியும் இல்லை, அதெல்லாம் நல்லா வழியை விட்டு எடுத்துருங்க. இல்லைனா அங்கங்கே திக்காக இருக்கும், நல்லா இருக்காது நம்ம ஃப்ரை பண்ணும்போது. எடுத்து அப்படியே இந்த சேமியாவில் வச்சுருங்க. இந்த சேமியாவும் எல்லா சைடும் கவர் ஆகும், ஃபுல்லாக கோட் ஆகணும். நல்லா கோட் பண்ணுங்கள், எல்லா சைடும் கோட் பண்ணுங்கள். இது கோட் பண்ணி இதையும் அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிங்கன்னா அந்த மேலே எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும், இதே மாதிரி இதை ஒரு தட்டில் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் இந்த 3 ப்ராசஸ்லேயும் வச்சு நம்ம அழகாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ண பிறகு தான் அதுக்கு பிறகு அதோடைய கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மைதாவை எடுத்து எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி போடுங்க. எங்கேயுமே திக்காக இல்லாமல் நல்லா ஈவனாக மேலே ஓட்டுற மாதிரி பார்த்துங்க. இந்த மாதிரி எடுத்து இப்படி 2 சைடை தட்டினீங்கன்னா அந்த எக்ஸஸ் மைதா எல்லாம் உங்களுக்கு அந்த சாசர்லேயே விழுந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நாம் இந்த ஸ்லரியில் போடுறோம். இதே மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபுல்லாக எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி நாம் அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி கையில் எடுத்து கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அதில் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாம் வழிஞ்சிடும். அதில் இந்த மாதிரி வழியை விட்டுருங்க எல்லாத்தையுமே. அடுத்த ஸ்டேஜ் நாம் சேமியாவை வச்சு கோட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேல் கோட்டிங் தான், அந்த டாப் கோட்டிங் தான் அவ்வளோ கிறிஸ்பியாக வரணும் உங்களுக்கு. ஸோ எல்லா சைடும் நல்லா கவர் ஆகணும், கேப் இல்லாமல் போட்டு நல்லா கோட் பண்ணிவிடுங்க. இதை இப்போ தெரியுதா, இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணணும். ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஷேப் வரணும்னா இதில் வச்சு நல்லா கையில் ஃபைனலாக நீங்கள் சேமியாவில் போடும்போது கையில் வச்சு லைட்டாக உருட்டிட்டு 2 சைடும் தட்டினீங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும் சூப்பராக. இப்போ எல்லா கட்லெட்டும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி கட்லெட்லாம் ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணுமோ எடுத்து நம்ம பொரிச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்து அதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுங்க, இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணோம்ல, அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே ஸ்டோர் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வைக்கலாம். நம்ம இப்போ யாராவது கெஸ்ட்டு வராங்க செஞ்சு வச்சுக்கலாம், இல்லை செய்யும் போது நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு மீதி எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ எடுத்து உங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டிஃபனுக்கோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எப்போ வேணாலும் எடுத்து பொரிச்சு சாப்பிட்லாம். நான் கூட இன்றைக்கி இதை ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஒரு 4 தான் உங்களுக்கு நான் பொரிச்சு காட்ட போகிறேன் இன்றைக்கி. இப்போ இதை மாதிரி வச்சு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் நல்லா ஒரு ஏர் டைட் மூடியாக இருக்கணும், அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண கட்லெட்டை உங்களுக்கு நான் ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க, ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேன் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கிறேன். நான் நல்லா ஹீட் ஆகும் சீக்கிரம். அது நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி அந்த ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இதை போட்டு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் பிரித்து விட்டு விடுங்க. வேறு எதுவும் செய்ய வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கொஞ்சம் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஆயில் என்ன செய்யலாம், மேல் பக்கத்தில் கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சு விடுங்க. அப்போ மேல் போர்ஷனும் சைமல்டேனியஸாக உங்களுக்கு ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த சைடு நம்ம திருப்பி போடும்போது சீக்கிரம் உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கும். நான் லைட்டாக நம்ம அப்படியே இந்த கரண்டி வச்சு ரோல் பண்ணி விடலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதே மாதிரி அடுத்த சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள், பார்க்கும்போதே மொறுமொறுன்னு இருக்கா. இப்போ தட்டில் போட்டு காட்டுற பாருங்க, சத்தம் கேட்கும் பாருங்கள்,
அவ்வளோ சூப்பராக வரும். இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நீங்கள் உடச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதையும் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த செட்டை இதே மாதிரி போட்டு பொரிச்சிக்கலாம். எப்போதுமே போட்டோன்னே ஒரு 10-20 செகண்ட்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஏன்னா ஒட்டாமல் வரும். அப்போ தான் மேல் போர்ஷனையும் கொஞ்சம் ஆயிலால் கவர் பண்ணுங்கள். சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இப்போ இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குது. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இதில் போட்டிருக்க இந்த இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது நிஜமாலுமே நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.